இந்த வீடியோல சில படங்களோட நோ லாஜிக் சீன்ஸை தான் பார்க்க போறோம். இவன் குரங்க விட மோசமா தவறா? இடையில அங்கங்க தளபதி தாக்கப்பட்டார்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாக்காது, அந்தந்த படம் டைரக்டர்ஸ் தான் பொறுப்பு சொல்லிவிட்டேன். இந்தியன் சினிமால மாஸ் காட்டுறதுன்னு வந்துட்டா டைரக்டர்ஸ் புல்லட்டை மையமா வச்சு பல சீன்ஸ்களை கண்டமேனிக்கு எழுதி தள்ளுவாங்க. இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? உதாரணத்துக்கு இந்த சீனை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இதெல்லாம் பாக்குறப்போ ஐயோ இந்த ஹிந்தி டைரக்டர்ஸ்க்கு இதே வேலையா போச்சுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஊரு பாலையா ஒருத்தருக்கு பல நோ லாஜிக் சீன் வச்சாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். அவரு தான் நன் அதர் தென் கேப்டன் விஜயகாந்த் சார். வி மிஸ் யூ சார். அவரோட படங்கள்ல மாசுன்னு வந்துட்டா கண்ணை மூடிட்டு எப்படிப்பட்ட சீன் வேணாலும் எழுதலாம். நான் இப்ப சுட்டு வரல ஆட்டினா போதும், உன் தலை மேல 6 குண்டு வெடிக்கும். முதல்ல உயிரை காப்பாத்திக்கிறாடே. சுட்டு வரல ஆட்டினா தானே இவங்க சுடுவாங்க. முதல்ல ஓவரல பாருங்க. என்கிட்ட கை கொடுக்கும் போது கூட உஷாரா இருக்கணும். அவ்வளவு ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கற்பகரசி சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் சார். பட் அதெல்லாம் இந்த காலகட்டத்துல பாக்குறப்போ சிரிப்பு தான் வருது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எப்படின்னு என்னப்பா எப்படின்னு என்னையா இப்படி ஒரு சீன் எடுத்து கைத்தட்டு வாங்கியிருக்காங்கன்னா அந்த டைம்ல அதை பார்த்த ஆடியன்ஸ் அப்போ எவ்வளவு தீவிரமான ரசிகர்களா இருந்திருப்பாங்க. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். புல்லட் வருமாமா, நெஞ்சில பட்டு சுட்டவனுக்கே ரிட்டர்ன் போய் சுடுமாமா. கவிதை மாதிரி இருக்குதுல்ல? ஐயோ தப்பான வீடியோ போட்டுட்டனும். கேரம் போடு. டே அநியாயத்துக்கு எல்லாம் மீறி இருக்கீங்களேயா. என்ன எழவியாது. இந்த ஷாட்டை என்ன நினைச்ச அந்த டைரக்டர் எடுத்து வச்சிருப்பாருன்னு தெரியலையே. நம்பிக்கை இருந்தா தும்பிக்கையும் பாம்பா மாறும். பட் அட்லீஸ்ட் அந்த ஆக்டர்ஸ்க்கு கூடவா தெரியல? ஒருவேளை தெரிஞ்சதை ஏத்துக்கிட்டு நடிச்சிருப்பாங்களோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. பிரேம பாருங்க ப்ரொடியூசர் ஜி, ஆளுக்கு டைரக்டர்ஸ்க்கு கார் வாங்கி தரீங்களே, இந்த டைரக்டருக்கு ஏதாவது தேடி வாங்கி கொடுங்களேன். அந்த புள்ளிக்கு சேவை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த பட்டியல்ல நம்ம ஊர்ல விஜயகாந்த் சாருக்கு அடுத்த இடத்த கண்டிப்பா நம்ம தளபதி விஜய் சாருக்கு தான் தரணும். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. ஏன்னா அவரோட படங்கள்ல வந்த நோ லாஜிக் சீன்ஸ் எல்லாம் அடிச்சு துவைச்சு எல்லாரும் காயவே போட்டுட்டாங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் திருந்துறாருன்னு பார்த்தா அதான் இல்ல. அவர் என்ன சமைச்சு போட்டாலும் அவரோட ரசிகர்கள் எல்லாம் சாப்பிடறதுக்கு தயார்படுத்தி வச்சிருக்காரு. இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். ஆனா ஒரு சில சீன்லாம் ஜீர்ணிக்கவே முடியாது. அதுல ஒரு சீன் தான் இது. லியோ படம்லாம் அம்புட்டு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்த படம். அதுல இப்படி ஒரு சிஜி சேசிங் சீன் வந்ததை பாராட்ட வாய் தயாரா இருந்தாலும் மனசு தயாரா இல்ல. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்படி எப்படி கார் அவ்வளோ கிலோமீட்டர் வேகத்துல பிச்சுக்கிட்டு போகுமாமா. திடீர்னு கார் இடிச்சிட்டு நிக்கும் போது விஜய்னா வெளியே விழுவாரு. நாங்கெல்லாம் அவ்வளவுதான், விஜய்னா வந்த வேகத்துக்கு மறுகையாதான்னு கார்னர் சீட்ல உட்காந்து பார்த்தா பொசுக்குன்னு எந்திரிச்சு நின்றுவாரு. என்னடி இது? உடனே இப்ப இந்த படத்துல இது ஒண்ணுதான் உனக்கு குறைன்னு வந்துடாதீங்க. மனசு ஆற மாட்டேங்குது. எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போலாம் நம்ம லோக்கினாவோட இந்த மாதிரியான சிற்பங்களை போட்டு பொழக்கணும்னு தோணுது. என்ன பண்றது? இந்த படத்தை உனக்கு எங்களே கிடைக்கும் உனக்கு. அடுத்து நம்ம சிரஞ்சீவி அண்ட் சோனு சூட்டோட சீனு. இந்த மனுஷனை அருந்ததியில பார்த்து பேண்ட்லயே எத்தனையோ பேர் சிறுநீர் அபிஷேகம் பண்ணிருப்போம். அது அங்க இருந்து வரலடா, அப்புறம் இங்க இருந்து வருதுடா. அப்படி ஒரு மனுஷனை குறைஞ்சது 1/4 மணி நேரம் பம்பர மாதிரி சுத்த விட்டுருப்பாரு நம்ம சிரஞ்சீவி. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் காற்று இன்பமாய் வீசத் தொடங்கின. உஷா ஃபேன்ஸ் மற்றும் கூலர்ஸ்.
அங்க மனுஷன் அடிச்சு கிருட்டுன்னு சுத்த விட்டுட்டு இங்க நின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த மனுஷனே இவங்களுக்கு ஈக்குவலா மெயின்டைன் பண்றாராமா. என்னடா ஆனா பாவண்டா டே. நான் ஆடியன்ஸ சொன்னேன்டா, 150 ரூபா கொடுத்து தியேட்டருக்குள்ள வந்துட்டாங்கன்னா வேற வழியே இல்ல, உட்காந்து பார்த்துதான் ஆகணும்னு இப்படி கண்டமேனு கெடுப்பாங்களோ. ஆனா இப்பெல்லாம் மக்கள் கொஞ்சம் உஷாரு. படம் பிடிக்கலன்னா காசாவது ஹேர் ஆகுதுன்னு பாதியிலே கிளம்பி போயிருவாங்க. நான் கடைசியா துணிவுல எந்திரிச்சு வந்தேன். உங்களுக்கு எந்த படத்துல அப்படி ஒரு அனுபவம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னும் பெரிய வீடியோ போடுவோம். டாடா.